நம்ம தளபதி சிஎம் ஆனத பத்தி அவருடைய சன் ஜேசன் சஞ்சய் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அப்ப தமிழ் சினிமாவுல ஒரு மறுக்க முடியாத இடத்துல இருந்தாரு. அதே மாதிரி இப்ப அரசியல்லயும் இருக்காரு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பரா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கும் என் தங்கச்சிக்கும் என் குடும்பத்துல சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா லெவல் பொறுப்பு. ஸோ அப்பாவுடைய லெகசிய நாங்க தக்க வச்சுக்கணும். அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி பாதுகாப்பா கொண்டு போகணும். ஆனா இதுல நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். தென் என்னுடைய படம் சார்ந்த கமெண்ட்ஸ் ஆகட்டும், எங்களுடைய ஃபேமிலி சார்ந்த கமெண்ட்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையும் படிப்போம். தென் எது நல்லா இருக்கோ அதை எடுத்துப்போம். ஒரு பக்கம் லவ் அதிகமாக கிடைக்குது, அதுக்கு அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அப்பா கொடுத்த அட்வைஸ் என்னன்னு கேட்டதுக்கு, உன்னோடைய ஐடென்டிட்டியை நீ தான் உருவாக்கிக்கணும், நான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டேன், பட் உனக்கு எப்போ என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னாரு. நானும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கேன், அதாவது தனியாக வரணும்னு. தென் உங்களுக்கு பிடிச்ச 5 படங்களை கேட்டதுக்கு, ஆரண்ய காண்டம், ஜிகர் தண்டா, ஜானி, துப்பாக்கி, அயன் படங்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் துப்பாக்கி படம் ஷூட்டிங் அப்போ 2 டைம் போயிருக்காராம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. முக்கியமாக துப்பாக்கி படத்தில் வர டெரஸ் சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தென் டைம்ஸ் இருந்தா ஜானி படத்துக்கும் ஜிகர்தண்டா படத்துக்கும் ஏடியா ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆசையும் ஷேர் பண்ணியிருக்காரு. தென் அது மட்டும் இல்லாம வேட்டைக்காரன் படத்துல வர நாடிச்சா சாங் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அப்ப எந்த ஒரு பயம் இல்ல, அப்பா கூப்பிட்டாரு போய் டான்ஸ் ஆடிட்டேன், அதுலயும் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போது பயந்துட்டு அப்பாவை போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி சிக்பா படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு ஷாட் ஷூட் பண்ணோம். அப்ப எனக்கு ஷாட் வைக்கும் போது எனக்கு பயம் வந்துடுச்சு, ஏன்னா என்னை நம்பி எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அண்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டர் ராகுல் டிராவிட்டா சண்டே சென்னையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆட போயிடுவாராம். தென் லண்டன்ல தனியாக நடக்க பிடிக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை. அண்ட் இந்த இன்டர்வியூல முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்லா மெச்சூர்டா பேசுறாரு. பிடிச்ச 5 படங்களை கேட்டா 5 படமே தளபதி படத்தை சொல்லாம மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. தென் இந்த இன்டர்வியூல டிஎம்கே கொத்துஸ்க்கு ஏதாவது கிடைக்கணும் பார்த்தா எதுவுமே இல்லை, அவ்வளோ அழகா பேசுறாரு. ஸோ அவருடைய சிக்மா படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்திப்போம். தென் ஃபைனலாக இந்த இன்டர்வியூ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.